வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மிக முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். போஸ்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அன்மியூட்டா கரெக்டா பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். ஹோப் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பிளஸ் ஒரு புக்கை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு மெசேஜ் என்ன வரும், நமக்கு என்ன வரும், என்ன மெசேஜ் வரும்? ஒரு ஒரு 4 கோடி கடன். கதையோட ஸ்டார்டிங் வேற மாதிரி இருக்கு பாருங்க. 4 கோடி கடன். ஆனா வந்து சம்பளம் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் மாசம். 4 கோடி கடனுக்கு எவ்வளவு வட்டி கட்டணும்னு மட்டும் யோசிங்க. அதுல இருந்துகிட்டு இப்பதான் வந்து மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. கண்டினியூஸ் கால்ஸ், கிரெடிட் கார்டு, ஏன்னா எல்லா இஎம்ஐயும் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு. அவங்க கண்டினியூஸா கால் பண்றாங்க. செய்யற வேலையை செய்ய முடியல. இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த மாதிரியான சூழல்ல யாராவது இருந்திருப்பீங்க இல்லையா? நான் எடுக்க வேண்டிய டாபிக்கே வேற, இந்த வந்த டாபிக் வேற. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பாஸ்டன்ஸ்ல நடந்ததோட எஃபெக்ட். சரியா? இது நடக்கத்தான் செய்யும். இதை நம்ம முன்னாடியே எதிர்பார்த்திருக்கணும். அப்படி எதிர்பார்க்கல அப்படின்னா நடந்துருச்சு. ஒரு ஆக்சிடென்ட்னு வச்சுப்போம். ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இப்ப ஒரு டக்குன்னு ஒரு அந்த அந்த கடன் அப்படியே மாத்தி யோசிப்போம். ஒரு 3-4 கோடியை வந்து நம்பிக்கை விட்டுவதற்காக நான் சொல்றேன். 3-4 கோடிகள் எங்கே அப்படின்னும் போது ஒரு தொழில் லாஸ்ன்னு வச்சுப்போம். வியாபாரத்துல ஒரு நஷ்டம், ஒரு 4 கோடி நஷ்டம். இப்ப நம்ம 4 கோடிக்கு வட்டி கட்டணும். வட்டி மட்டும் கட்டணுமா? அசல் கேட்டு கால் பண்றவங்களும் இருப்பாங்க. வட்டியே கட்ட முடியல, இதற்காக கிரெடிட் கார்டோ பிஎல்ஓ போயிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் நமக்கு இருக்கு. இதுல என்ன லாஜிக் அப்படின்னா, இதுல இருந்து கடந்து வர முடியும். நம்ம என்ன அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா, நான் என்ன சொல்வேன்னா, நாம வந்து ஒரு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இதுல ஒரு காமெடி என்னன்னா, அந்த அன்மியூட் வந்து ஒரு ட்ரெயினர்ன்ற பேர்ல இருக்கு. அதுதான் இப்ப சரியா? இந்த லாஜிக் வந்து 2 to 3 crores 3 to 4 crores நம்ம ஒரு நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்கோம். அது நம்ம ஒரு சேவிங்ஸா வச்சிருக்கோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கணும் சைக்காலஜிக்கலா. 4 கோடி போச்சேன்னா நம்மளோட எல்லாமே போயிடும். நம்மளோட தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், வாழ்நாள் எல்லாமே போயிடும். நீங்க நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர்ல இருப்போம். எனக்கு 100% அவங்க சொல்றது எனக்கு புரியுது. இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுதான் கேள்வி இல்ல. மீண்டு வர முடியும். சரியா? நிறைய பேர் வந்திருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. நாம அது எப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஜப்பானிய இதிகாசங்கள்ல ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பேர்டை பத்தி. உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பேர்டு அப்படின்னா எதை ஞாபகப்படுத்திப்பீங்க? அதை ஞாபகப்படுத்தி வச்சீங்க. ஒரு கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தொழில் அதிபர் வந்து ஒரு ஒரு ஊர்ல இருக்காரு. அவர் செம்மையா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பிசினஸ் மேன் அவங்க வேலை உண்டு, அவங்க சம்பாதிக்கிறது உண்டுன்னு இருப்பாங்க. கெஞ்சி என்ன பண்றாரு, அந்த கிராம மக்கள், இந்த ஊர் மக்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்றாரு. ஒரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடத்தணும், எங்க செட்பேக் வந்தா எப்படி மீண்டு வரணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஷேரிங், இந்த சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஷேரிங். அவர் எதையும் யார்ட்டையும் எதிர்பார்க்கல. சரியா? இது ஒண்ணும் பண்றாரு. நாம ஜெயிச்சோம், நம்ம பணக்காரன் ஆகணும், நம்ம ஊர் மக்களும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை கூட்டி வச்சு இந்த ஈவினிங் பேசுறாரு. காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிசினஸ் பண்றாரு. சாயந்தரம் ரிலாக்ஸ் டயத்துல அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றது. நம்மளை விட கம்மியான இளைஞர்கள் கூட நம்ம இருக்கும்போது அவங்க ஏஜுக்கு நம்ம வந்துருவோம். நம்மளோட வயசு அதிகமானவங்கள போகும்போது அந்த மாதிரி ஆயிடும். இந்த லாஜிக் 10 பணக்காரனோட இருந்தா 11வது பணக்காரன், 10 கடன்காரனோட இருந்தா 11வது கடன்காரன். நம்ம தான் அது போல. இந்த மாதிரி வாழ்க்கை அழகா போயிட்டு இருக்கு. பட் ஸ்டோரியில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? ஒரு ட்விஸ்ட் வேணும். ஒரு மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம், ஒரு புயல் வந்து அவரோட பிசினஸ் என்னன்னா கோல்டு பிசினஸ். ஒரு கோல்டு மைனோட ஓனர் அவர். தங்க சுரங்கம் அவர் வச்சிருக்காரு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரே நாள் அந்த ஊர்ல ஒரு 70% இடம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அது துவம்சம் ஆயிடுச்சு. அவரு ரொம்ப ஸ்ட்ரகிளா போய் பார்த்தா அந்த இடமே இல்ல. ஒரு கொஞ்சம் நெஞ்ச இடம் தான் இருக்கு. எப்பயுமே வந்து எப்பயும் தன்னம்பிக்கை ஊட்டுற அவரு வந்து கலங்கி போய் நிக்கிறாரு அந்த இடத்துல. அப்போ யோசிக்கிறாரு, இது வந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறது? அதேதான் சொல்றேன். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, கமிட்மெண்ட் இருக்கோ, ஒரு சேலஞ்ச் இருக்கோ, ஒரு டார்கெட் இருக்கோ, அதுல இருந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறது? அதுதான் முதல்ல. நீங்கள் அதே இடத்துல நின்றுட்டீங்கன்னா அடித்து செல்லப்படுவீர்கள். அவ்வளவுதான், எதிர்த்து நிக்கணும். வேற வழியே இல்ல. வேற வழியே இல்ல. நம்ம நின்றுதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம துடை தெரியப்படுவோம். டக்குன்னு என்ன பண்றாரு, போய் காலைல பாக்குறாரு, வெள்ளம் வழிஞ்சிருச்சு. ஒரு 20% இடம் தான் இருக்கு. இடம் இருக்கு, அவரோட பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. ஒரு 20% பொருட்கள் இருக்கு.
அவருடைய சொத்து, அவருடைய டோட்டல் பிசினஸ்ல 20% மட்டும்தான் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, இமீடியட்டா ஒரு விஷயம் பண்றாரு. எப்பயுமே நமக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கவலையோட போயிடக்கூடாது. அதுவே நம்ம மூழ்கடிச்சிடும் நம்மள. சரி நடந்துருச்சு, அடுத்தது என்ன? சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, டக்குன்னு அடுத்த செகண்ட் சரி ஓகே நடந்துருச்சு, அடுத்தது என்ன? என்ன பண்ணணும் சொல்லு. இப்ப அதே நினைச்சு கவலைப்பட்டு தான் இங்க தேற்றுவதற்கோ, ஆறுதல் கொடுப்பதற்கோ, நம்பிக்கை ஊட்டுவதற்கோ யாருமே இல்ல. நம்மளால தேத்த முடியலன்னா வேற யாராவது நம்மள தேத்துவோம். சரியா? அப்ப அவரு போய் பாக்குறாரு. அந்த ஒரே ஒரு இதா இருக்கு. அந்த இடம் இருக்கு. கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அத எல்லாத்தையும் இமிடியேட்டா சேல் பண்றாரு. அந்த இடத்தை ஒருத்தர்ட்ட வித்துடுறாரு. ஒரு காசு வருது. ப்ராடக்ட்ஸையும் வித்துடுறாரு. செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸா வித்துடுறாரு. இப்போ அவர் கையில ஒரு காசு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, வெள்ளம் அடித்து ஓய்ந்து அந்த 24 மணி நேரத்துல என்னோட அடுத்த வெஞ்சர நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்குது. ஒரு வெஞ்சர எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாரு? இப்ப என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பக்கம் வெள்ளம் அடிச்சுட்டு போய் எல்லாம் போயிடுச்சு. அந்த பிசினஸ் தொடர்ந்து நடந்தா எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு தோணுது. இப்ப ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். இது எவ்வளவு லாபத்தை குடுக்கும்? நம்ம ஜெயிக்க முடியுமான்ற ஒரு கவலை வருது. அப்பதான் ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. ஒரு நாள் ஃபுல்லா வீட்ல இருந்திருக்காரு. ரொம்ப ஒரு மாரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அப்பதான் தோணுது, பிசினஸ் நடந்தாலும் நடக்கலனாலும், என்னோட இளைஞர்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் நினைச்சு கவலைப்படுறாங்க. ஊர் மக்கள்லாம், ஐயோ! இவ்வளவு ஒரு கான்ஃபிடென்டான பெர்சன் நம்மள ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சானே, அவனே இப்படி ஆயிட்டானேன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு, ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு திருப்பி ஒரு ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்டோரி தான் அந்த 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 பறவையோட கதை. அதுதான் வந்து ஃபீனிக்ஸ், த ஃபீனிக்ஸ். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபீனிக்ஸ் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பறவைய நினைச்சாலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அப்படின்னா, ஃபீனிக்ஸ் தான். ஃபீனிக்ஸ் அப்படி PHOE ரைட். அந்த நெருப்பு பறவைய பார்த்தாலே என்னோட முதல் வெஞ்சரே ஃபீனிக்ஸ் பேர்ல தான் ஆரம்பிச்சோம். என்னுடைய முதல் விஷயம். அந்த ஐ லவ் ஃபீனிக்ஸ் ரைட். அந்த ஃபீனிக்ஸ்ன்றது நெருப்பு பறவை போல எந்திரிச்சு வரும்ன்ற ஸ்டோரிய அவரு பயங்கர எக்ஸைட்டடா சொல்றாரு. அது வந்து கொளுத்தி போட்டாலும் சாம்பல்ல இருந்து எழுந்து வரக்கூடிய பறவை தான் ஃபீனிக்ஸ் பறவை. ஒரு நெருப்பு பறவை. அதை யாராலும் அழிக்க முடியாது. இந்த வேர்ல்டு இந்த பிசினஸ் உங்களை யாராலும் அழிக்க முடியாது. நாமளே அழிச்சு நம்ம மேல நம்மளே மண்ணள்ளி போட்டுட்டாதான். வேற எவனும் போட முடியாது. சரியா? அந்த மாதிரி ஒரு அந்த கதையை வந்து எக்ஸைட்டடா சொல்றாரு. ஃபீனிக்ஸ் பறவை கொளுத்தி போட்டா என்ன மாறும்? ஃபீனிக்ஸ் வந்து ஏன் புராண இதிகாசங்களை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. சொல்லி முடிக்கிறாரு. எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்றாங்க. இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வர்றாரு. ஏறக்குறைய 24 மணி நேரம் நம்ம இப்படி இருந்தோமேன்னு ஃபீல் பண்றாரு. உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு அந்த 24 மணி நேரம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. 24 வாரம் ஆகுது, 24 மாசம் ஆகுது, 24 வருஷம் கூட ஆயிடுது. திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நம்ம எப்படா என்னடா பண்ண போறோம்? நம்ம சோர்ந்து போயிடுறோம், டயர்ட் ஆயிடுறோம். எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ நம்ம நினைக்க வேண்டியது ஃபீனிக்ஸ் பறவை தான். சரியா? அந்த ஃபீனிக்ஸ் பறவை கதையை சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. 0ல இருந்து ஒருத்தர் திருப்பி ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு அந்த வெஞ்சர் வந்து ஜப்பான்ல இது நடந்த விஷயம். ஜப்பான்ல நடந்த அந்த ஸ்டோரி தொடர்ந்து அவரு ஒரு பிசினஸ பண்றாரு அந்த வெஞ்சர்ல. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் வந்து லாஸ் ஆயிட்டாருன்னு தெரிஞ்ச மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களால முடிஞ்ச பணத்தை குடுக்குறாங்க. ஒரு பக்கம் அவரோட சொத்துக்களை வித்ததால் வர்ற காசு, பிளஸ் வந்து அந்த ப்ராடக்ட் காசு, பிளஸ் மக்களோட காசு. இது 3ம் சேர்ந்து அவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிசினஸ் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வெஞ்சர்ல அங்க இருக்க இளைஞர்கள் வந்து வொர்க் பண்றாங்க. இவர் நம்மள வந்து க்ரூம் பண்ணாரு, மோட்டிவேட் பண்ணாரு. இவர் கூட நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இளைஞரோட சேர்ந்து நிறைய சம்பாதிக்கிறாரு. அத அந்த இளைஞர்களுக்கும் திருப்பி குடுக்குறாரு. ஒவ்வொருத்தரையும் தொழில் முனைவோரா மாத்துறாரு. இந்த கதை என்ன சொல்லு ஏன்னா இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியா நான் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கதைய வந்து இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் குடுக்குறேன். திரும்ப இத கேட்டு பாருங்க. உங்க வியூல என்ன தோணுது? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா இருக்கீங்களா? இல்ல இது வந்து எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நேரத்துல பவுன்ஸ் பேக் ஆக முடிஞ்சது? அந்த பவுன்ஸ் பேக் ஆகறதுக்கு அவர் என்ன பண்ணார்? நமக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிருக்கா? இதெல்லாம் நீங்க ஒரு தயவு செய்து ஒரு கேஸ் ஸ்டடியா யோசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லா கதைகளும், புராதன கதைகள், இதிகாச கதைகள் எல்லாமே நமக்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடியது. நீங்க ராமாயணமோ, மகாபாரதமோ, திருக்குறளோ எடுத்தீங்கன்னா, அதுல இருக்க நம்பிக்கைகள் உலகத்துல எங்கேயுமே இல்ல. சரியா? அத நம்ம வந்து மார்க்கா படிச்சிருக்கோம். அது மனப்பாடம் பண்ணி படிச்சிருக்கோம். மறந்து போயிட்டோம். அத வந்து நினைவூட்டல. நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்துப்பாங்களா வேற மாதிரி. புறநானூரை விட உங்களை வலிமை ஊட்டக்கூடிய மோட்டிவேஷனல் கன்டென்ட் ஏதாவது இருக்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு வரியும் அப்படியே ஃபயர் பத்தி எரியும்ல. ஒவ்வொரு ஒவ்வொரு செல்லும் ஃபீனிக்ஸ் பறவை மாரில வரும். அந்த மாரி ஒரு அட்டகாசமான ஒரு 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 இத வச்சுக்கிட்டு, நாம போய் சோர்ந்து இருக்க முடியுமா? நமக்கு நெறைய பேர் நெப்போலியன் ஹில்ல இருந்து நெறைய பேருடைய ஸ்டோரீஸ படிக்கிறோம்ல. பல நெப்போலியன் ஹில்கள் நம்மகிட்டயே இருந்திருக்காங்க. நமக்குள்ளே இருக்காங்க. நான் வெளிப்படுத்தல. இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷனை சித்தர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க ஈர்ப்பு விதியை பத்தி. ஆனா அது வெளியில வரல. சித்தர்களுக்கான ரகசியங்கள் எதுவுமே வெளியில வரல. நம்ம சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சையும், சீக்ரெட் புக்கையும் நெப்போலியன் ஹில்லுக்கும் போயிட்டோம். அதான் நம்மளுடைய இது. நம்ம வெள்ளைக்காரனால கொஞ்சம் ஷைனிங்கா தெரியும் அவன் சொல்றது. அந்த கன்டென்ட்லாம் அப்பயே நம்ம தாத்தாவுக்கு தாத்தா சொல்லிட்டான். பட் இந்த விஷயத்துல இந்த லேடிகிட்ட நான் சொல்றது என்னன்னா, 4 கோடி என்பது முதலீடு. அதை விட நீங்கள் பெருசா சம்பாதிக்க முடியும். அதை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா இத நம்ம ரியலா பேச வேண்டிய விஷயம் தான்.
ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தரை பத்தி நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம கொஞ்சம் படிக்கணும்ன்றத கேட்டுக்கிறேன். நம்ம எதை படிக்கிறோம், எதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஒரு கியூட்டான ஒரு பர்சனை பத்தி நான் சொல்றேன். முடிஞ்சா அவரை வந்து நீங்க யூடியூப்லயும் சோசியல் மீடியால தேடுங்க. தேடி அப்படியே விட்டுறாதீங்க. சரியா? நம்ம அவரோட பேர் வந்து சாம் டோஜன் சொல்லிட்டு என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு பையன். சரியா? அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட். அவர் பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ உங்க மைண்ட்ல என்ன தோணும் அப்படின்னா, தமிழர்களில் தமிழ்நாட்டுல யாரெல்லாம் பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த நாலேஜ் வந்திருக்கும், அவங்க எப்படி கண்டென்ட் ஷேர் பண்றாங்க, அதை நம்ம எடுத்து நாம எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிட்டோம், அல்லது வெறும் ஏற்றுத்துறைக்காக நம்ம மைண்டுக்குள்ள போதும். அந்த சாம் டோஜன் ஏன் இன்ஸ்பயர் பண்ணார் அப்படின்னா, லாஸ்ட் இயர் மட்டும் ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ஒரு சாதாரண மனிதர். ஒரு சாதாரண மனிதரால சம்பாதிக்க முடியும்னா நம்மளால சம்பாதிக்க முடியுமா முடியாதா? பட் எப்படி வந்து அவருக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அறிவு எப்படி வருது, அந்த அறிவை எப்படி அவன் பயன்படுத்துறான், அதை பொறுத்தே வந்து அவன் பணக்காரனாவோ கடன்காரனாவோ ஏழையாவோ இருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு பர்சனல் பினான்ஸ் எக்ஸ்பர்ட் எப்படி எக்ஸ்பர்ட் ஆக முடியும்? ஒரு ஒரு பர்சனல் பினான்ஸ் கை ஒரு பிளாகர் அவர் எப்படி எக்ஸ்பர்ட் ஆக முடியும்? எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அதை சர்ச்ல ரிசர்ச் பண்ணும். எந்த துறையில நீங்க பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை பற்றியான விஷயங்களை கத்துக்கணும். இது எப்படி சொல்றாங்க? இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா இந்த ரென்னன் மார்டின் சொல்லுவாங்க. இந்த புத்தகம் சத்தியமா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க நம்மால. அது 9th 10th இருக்கும். ரென்னன் மார்டின் அது 2 புக் அது ஒண்ணு. பிளஸ் வந்து வேர்ட் பவர்னு ஒரு புக் இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப எல்லாமே கூகுள்ல இருக்கு. என்சைக்ளோபீடியா எல்லாமே இருக்கு. இந்த வேர்ட் பவரை நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த பிரேசஸ் வந்து காயின் பண்றீங்க, எப்படி பேசுறீங்க, 4 லெவல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இருக்கு. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வர்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நீங்கள் வந்து மொழியை காதலித்தீர்கள் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சீங்கன்னா பியூட்டிஃபுல்லா பேச முடியும். அவனை விட எல்லாரோட பெரிய ஆளா பேச முடியும். பட் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும். கிராமர் வந்து எனக்கு வேப்பங்காயா இருக்கு, என்னால பேச முடியல, எப்படி இங்கிலீஷ் பேச முடியும்? வெறும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல கூட நம்ம பேச முடியும், லாங்குவேஜ்ல கூட பேச முடியும். பட் கிராமர் இல்லாம எப்படி பேசுறது? அப்ப கிராமருக்கு படிக்கணும். அதுதான் இந்த ரெண்டன் மாட்டி. அப்ப எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ, எதுல நீங்க பெரிய ஆள் ஆகணும் ஆகுறீங்களோ, அதுல இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் என்ன? ஒரு பர்சனல் பினான்ஸ்ல எது கஷ்டம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கஷ்டம். எது ஜாலின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாலி. நீங்க படிக்கும் போது கஷ்டமா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி அனலைஸ் பண்ணும்போது கடியா இருக்கும். பட் அதை வந்து நீங்க அதை வந்து படிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நாள் அது கொடுக்குற ரிசல்ட் செமையா இருக்கும். எல்லாமே கஷ்டம் தான். தண்ணி வைக்கிறது, செடிக்கு தண்ணி வைக்கிறது, ஊத்துறது, எல்லாம் பண்றது, செடியை நடுறது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்வமா இருக்கும். அப்புறம் போரிங்கா இருக்கும். ஆனா ஒரு ரோஜா பூ பூக்கும் போது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்துடும். சரியா? அது மாதிரி எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள், அதுல என்ன விஷயத்த ரிசர்ச் பண்றீங்க, சர்ச்ல ரிசர்ச் பண்றீங்க. நிறைய படிக்கும் போது இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். எது உங்களுக்கு கஷ்டம், உங்க இண்டஸ்ட்ரியில எது உங்களுக்கு கஷ்டம், அந்த கேள்வியை மைண்ட்ல வச்சு. இதுதான் எனக்கு கஷ்டம் சார். எனக்கு வந்து மேக்ஸ்ல ஐசின்னு ஒரு இன்டெகிரல் கால்குலேஷன் ஒரு பேப்பர் இருக்காது. யார் கண்டுபிடிச்சானே தெரியாது எனக்கு. அதை சொன்னாலே இப்ப எனக்கு ஜுரம் வரும். இப்பயுமே ஜுரம் வரும். அப்ப படிச்சது. அப்ப எனக்கு அது ஒரு பியர். அப்ப எது உங்களுக்கு பியரை கொடுக்குதோ உங்க துறையில வேற வழியே இல்ல. அதுல நீங்க ஜெயிச்சாகணும். அப்ப என்ன பண்ணும்? எது கஷ்டமோ அதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா மாறணும். எது ஈஸியோ அதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா மாறினீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருக்கவே முடியாது. இப்ப எது கஷ்டம்? உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி பிடிக்கும்? எதுல வேணா பெரிய ஆகும். இப்ப இருந்த ஹார்ட்லி நான் சொல்றேன், ஒரு 10 இயர்ஸ் டார்கெட் வைங்க. ஒரு 3 இயர்ஸ்ல நீங்க பெரிய ஆள் ஆக முடியும். ஆனா மினிமம் 1000 நாள் கஷ்டப்படணும். எந்த துறை? அதுல இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் என்ன? யாருக்கும் தெரியாத விஷயம் என்ன? அதுதான் அங்கதான் நிக்கிறீங்க. யாருக்கும் தெரியாத விஷயம். இதெல்லாம் இவனுக்கு தெரியாதுப்பா, நமக்கு தெரியும். யாருக்கும் தெரியாத விஷயம் நமக்கு தெரிஞ்சா நமக்கு தெரியாது. அப்ப உங்கள் துறையில இதெல்லாம் நீங்க எடுக்கணும். ஒரு சாதாரண ஒரு பிளாகர் வந்து முடிவு பண்றாரு, ஒரு பர்சனல் பினான்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொல்லி. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பிளாக ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பிளாகோட பேரு அப்படின்னா ரொம்ப ஃபேமஸானது. நீங்க தெரியுமான்னு தெரியல. பினான்சியல் சாமுராய்னு பேரு. இந்த பிளாக்கோட பேர் வந்து பினான்சியல் சாமுராய். நீங்க ஒண்ணு சாம் டோஜன் போடணும், SAMDOGN சாம் டோஜன் போடலாம், அல்லது பினான்சியல் சாமுராய். பினான்ஸ்னா உங்களுக்கு தெரியும், பினான்ஸ்னா நிதி இல்ல. சாமுராய் என்பது ஒரு வாரியர். சாமுராய் ஸ்டோரிஸ்லாம் எக்ஸலண்டா இருக்கும். அதனால ஒரு ஜப்பானிய இதிகாச கதையை நான் சொன்னேன். என் வாழ்க்கையில் என்ன ஒரு 10ல இருந்து 15% மாற்றுனது அப்படின்னா ஜப்பானிய இதிகாசங்கள் தான். ஜென் மெடிடேஷன் இருக்கு, நிறைய பேர் கத்து கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கு. கொடைக்கானல்ல ஒரு ஜென் மெடிடேஷன் சென்டர் இருக்கு. கம்பல்சரி நீங்கள் போற மாதிரி இருந்தீங்கன்னா போய் கத்துங்க. ரொம்ப ரொம்ப விலை கம்மி, காசு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க வந்து ஜென் மெடிடேஷன் சென்டர் போதி, அது பேர் மறந்துட்டேன். போதின்னு ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க வந்து போதி சென்டர்னு போடுங்க, இல்லைன்னா வந்து மெடிடேஷன் சென்டர் கொடைக்கானல் போடுங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட். அதோட காஸ்டே பாத்தீங்கன்னா 500 ரூபா தான் ஒரு நாளைக்கு. ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க தங்கவே முடியாது. கொடைக்கானல்ல போய் ஒரு நாள் தங்க முடியுமா? ஃபுட் அமேசிங் ஃபுட். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் வாலண்டியரிங் பண்ணா நல்லா இருக்கும். காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும். அதுல இருக்க கெஸ்ட் ஹவுஸ் எக்ஸலண்டா இருக்கும். சரியா? நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க.
அட்லீஸ்ட் உங்களுக்கு பிளசண்டான ஒரு நேச்சரையாவது இடத்துல இருப்பீங்க, நிறைய கத்துப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்ற இடங்கள்ல அது சவுத் இந்தியால அது ஒண்ணு. அது நம்ம கொடைக்கானல் இருக்கிறது நமக்கு சந்தோஷம். பெருமாள் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது கொடைக்கானல் வந்து மேல ஏறும்போது சரியா, பழனி ரோடு கனெக்ட் ஆகும். அந்த பெருமாள் மலையும் போட்டாலே வந்து சரியா. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு எப்படி சாமுராய்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எப்படி ஜப்பானீஸ் டெக்னிக்ஸ் மூலம் எப்படி நம்ம நம்மளுடைய பினான்சியல் கிரைசிஸ் வந்து வெளில வர்றது, பணக்காரன் ஆகுறது. இது வந்து செகண்ட் கண்டென்ட். முதல் கண்டென்ட் என்னன்னா, சாம் டோஜன் என்ன சொல்றாரு பினான்சியல் சாமுராயில, அதை நம்ம கத்துக்கிறோம். முதல்ல கத்துக்கிறோம் கத்துக்கிறோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 crores 4 crores ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சாம் டோஜனை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2009 வரைக்கும் ஒரு பிளாக்கரா இருந்தாரு. அவர் வந்து இந்த பர்சனல் பினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கேரியர் மேனேஜ்மெண்ட் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ரெண்டு விஷயம் அவருக்கு பின்னு சொல்லுவாங்க. பி ஃபார் பிரைவேட் ஈக்விட்டி, அடுத்து ஐபி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். இந்த துறையில அவர் வேலை செஞ்சாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து ஃபுல் டைம் பிளாக்கரா மாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களையோ அல்லது நீங்கள் கத்துக்கிட்ட விஷயங்களையோ அதுல இருக்கிற பெயின் பாயிண்ட், த வேர்ட் கால் பெயின் பாயிண்ட்ஸ். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ஒரு டெக்ஸ்டைல் இருக்கீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பிளாகராவோ யூடியூபராவோ அல்லது இன்ஸ்டாகிராமராவோ எது வேணா ஆக முடியும். ஏன்னா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க. 3 to 5 years நீங்க இருக்கும்போது அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் தெரியும். அதை மக்களுக்கு நீங்க சொல்லலாம். உங்களோட பாணியில, உங்க லாங்குவேஜ்ல, உங்க ஸ்டைல்ல சொல்லலாம். அதை கேட்பதற்கு, கத்துக்கிறதுக்கு என்னை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். இந்த துறை ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி நடத்துறது உங்களோட நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஒரு சிட்ஃபண்ட் எப்படி நடத்துறது, ஒரு ஆட்டோமொபைல் எப்படி நடத்துறது, ஒரு டெக்ஸ்டைல் எப்படி நடத்துறது, உங்கள் துறை எதுவா இருந்தாலும் அந்த துறையில இருக்கிற விஷயங்களை உங்களோட அனுபவங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணலாம். அல்லது இந்த பெயின் பாயிண்ட்ஸ். இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப என்னோட பெயின் பாயிண்ட் என்ன, நான் வந்து ஒரு ஒரு பினான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து நான் வந்தேன். நான் வந்து அதுல வந்து நான் கடன் பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன். அப்ப எனக்கு இந்த பெயின் பாயிண்ட்ஸ் புரிஞ்சு, மக்கள் இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, பெரும்பான்மையான மக்கள் வந்து கடனால கஷ்டப்படுறாங்க. இப்போ அப்ப அந்த கடன்ல இருந்து அவங்களை மீட்பதற்கு நான் ஏதாவது பண்ணணும். அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் என் கதைகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது ஒரு திறந்த வெளி புத்தகம். 1600 வீடியோக்கள்ல எல்லாமே நான் சொல்லிட்டேன். அப்ப அதுல இருந்து வெளில வரதுக்கு நான் என்ன பண்ணேன், நீங்களும் பண்ணா ஜெயிக்கலாம். அவ்வளவுதான். பட் இது வந்து மக்களை சென்றடையுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து 6 வருஷத்துல எனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. என்னுடைய இலக்கு சப்ஸ்கிரிப்ஷனோ அல்லது அந்த ரெவியூவோ அந்த பணமோ கிடையாது. சாரி, ரெவென்யூவோ கிடையாது. பணமோ எதுவுமே கிடையாது. என்னால் அந்த 1600 வீடியோக்கள்ல அந்த யாராவது ஒருத்தர் என்னால கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கிடைச்சா அதுதான் எனக்கு வெற்றி. நான் வந்து யூடியூப்ல சம்பாதிப்பதற்காக வரல. சரியா? இந்த லாஜிக் என்ன, அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது அதை சொல்லலாமா, இன்ட்ரெஸ்டா சொல்லலாம், அல்லது பெயின் பாயிண்ட்ஸ் பண்ணலாம். நீங்கள் உள்ள போனீங்கன்னா மக்களோட கேள்வி கேட்பாங்க, கமெண்ட்ல சொல்லுவாங்க. அதை பொறுத்து அவங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணாலே உங்களுடைய கண்டென்ட் வந்து எக்ஸ்பர்ட் ஆகும். அதுல ஒரு காசும் கிடைக்கும் உங்களுக்கு. மேபி எனக்கு வேணாத ஒண்ணு ஃபேம், அது உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம். அந்த ஃபேம் உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு சில பேர் அது விரும்புவாங்க, செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னு சில பேர் வருவாங்க. அதுக்கெல்லாம் வந்து சோசியல் மீடியா ஒரு ஒரு பெரிய தளம் அமைச்சிருக்கு. இதெல்லாம் முன்னாடி இல்லை, இப்ப இருக்கு. அதனால சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நீங்க சம்பாதிக்கணும்னு கேட்டுக்கு, உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை எங்களை மாதிரி மக்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் நிறைய கத்துக்கிட்டு நாங்களும் டெவலப் ஆகும். சரியா? அப்ப ஒரு பிளாகர் வந்து ஒரு பர்சனல் பினான்ஸ் எக்ஸ்பர்ட் ஆன டோஜன் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் நிறைய பர்சனல் பினான்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், நம்ம வந்து ஒரு நிதி மற்றும் பொருளாதார சுதந்திரம் நமக்கு வேணும். அதை பற்றி எப்படி ஒரு பினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ணணும் அதை அவர் சொல்றாரு. சரியா? அடுத்தது வந்து இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம படிப்பது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம வந்து காட்சி ஊடகங்களுக்கு போறோம், ஒரு யூடியூப் மாதிரி பாக்குறது. ஆனா படிக்கிற விஷயங்கள்ல கிடைக்கிற சந்தோஷம் வேற மாதிரி இருக்கு. அது நீங்க காட்சி அவர் சொல்றாரு, ஒரு எனக்கு யாரோட எக்ஸ்பிரஷன்லாம் வேணாம், கண்டென்ட் இருந்தா போதும். அது ஆர்டிகல்ல இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு யூடியூப் வீடியோ நான் பாக்குறேன், ஒரு எக்ஸ்போசர் அப்படின்னும் போது அவர் என்ன இம்பாக்ட் பண்ணலாம். அவருடைய டயலாக் டெலிவரியோ அவரோட வார்த்தைகளோ ஒரு கண்டென்ட் என்ன இம்பாக்ட் பண்ணும். அதை நான் விரும்பல. என் வாழ்க்கை அப்படியே போகணும். நான் வந்து யாரையும் சார்ந்து அதை பார்த்து இமிடேட் பண்ணலாம் வரணும்னு அவசியம் இல்லை. என் குருவோட கண்டென்ட், என் மனதில் வாழ என் குருவோட கண்டென்ட்டே போதும். அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை படிக்கும் போது அந்த ரியல் கண்டென்ட் வந்துடும். படிக்கிறதா எனக்கு கிடைக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோலயோ அல்லது யூடியூப் வீடியோஸ்ல அதை நான் விரும்புறது இல்லை. இப்ப அந்த கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்து பணக்காரன் எப்படி வந்து பினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. நீங்கள் வந்து கடைசியா படிச்ச அந்த ஆர்டிகல்லாம் என்ன, இந்த மாதிரி கட்டுரைகளை நீங்கள் படிக்கிறீங்க. பெரிய கஷ்டம். எனக்கு ஜூம் எடுக்க விரும்பாததே இப்படிதான். இந்த ஜூம் முடிக்கிற வரைக்கும் நிறைய பேர் வருவாங்க, அன்மியூட் பண்ணுவாங்க, அவங்க உள்ள பேசுற அந்த கான்வர்சேஷன் எல்லாம் கேட்டு. சரியா? நான் எதையும் தயார்படுத்தி வச்சு பேச மாட்டேன். நான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பேன், டைவர்ட் ஆயிடுவேன். மன்னிக்கணும் நீங்க. சரியா? தயவு செய்து வரவங்க உடனே மியூட்டா போகணும். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஆர்டிகல்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்துல ஒரு பிளாக்ல எழுதுற ஆர்டிகல்ஸ் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும்போது அவருக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்குது. ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறுறாரு. அது மட்டும் இல்ல,
ஒரு விஷயங்களை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ல கூப்பிடுவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ்ல கூப்பிடுவாங்க, ஒரு ஈவெண்ட்ல கூப்பிடுவாங்க, நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. அதுல அவர் என்ன பண்றாரு, வெல்த் மேனேஜ்மெண்ட், எல்லாருக்குமே வெல்த் பிடிக்குதுல, அந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் பத்தியோ பினான்சியல் பிளானிங் பத்தியோ அவர் சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அவரு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு புக் எழுத சொல்லி கேக்குறாங்க நிறைய பேர். அவர் எழுதின புக்கு கம்பல்சரி, அந்த புக்கை பத்தி நான் சில விஷயங்கள் ஷேர் பண்றேன், ஃபுல்லா சொல்ல முடியாது. ஹோப்ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னா நீங்க படிக்கலாம். அத கட்டாயம் அந்த வாங்கி படிங்க. திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோ ரிச் டாட் புவர் டாடோ அந்த புத்தகம் அல்ல. அல்லது என்கிட்ட காசு இருக்கு, என்னால வந்து கொஞ்சம் டைம் இருக்கு, நான் படிப்பேன், ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா அதுக்கு ஒர்த்தான புக் தான். அந்த புக்கோட பேரு த பினான்சியல் சாமுராய்ஸ் கைட் டு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு பினான்சியல் சாமுராயோட, அந்த சாமுராய்ன்ற வேர்டே வேற மாதிரி இருக்கும்ல, விக்ரம் படம் மாதிரி அந்த சாமுராய் மியூசிக், அந்த ஹாரிஸோட மியூசிக், அந்த இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த சாமுராய்னாலே ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஜப்பானிய சாமுராய் தான் ஞாபகம் வரும்ல, வேற மாதிரி இல்ல, சூர்யால ஞாபகம் வருவாரு. அந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் போதிக்கிற பினான்சியல் சாமுராய், இது கீழே வேணா உங்களுக்கு தனியா கொடுக்குற அந்த புக்கை பத்தி. அதுல அவர் வந்து எப்படி பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ற ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. கொஞ்சம் இந்த காசுக்கு ஒர்த்தான புக் தான், முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த புத்தகத்துல நம்ம கத்துக்கிற விஷயத்தின் மூலம் 2 விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த புக்குடைய விஷயங்கள் என்ன, பிளஸ் வந்து ஜப்பானிய ரகசியங்கள் என்ன. நம்ம வந்து எ கடனோ எதுவோ பிரச்சனையே அல்ல. நாம தான் பிரச்சனை. ஒரு பிரச்சனையை ஒருத்தன் பார்க்கிற விதத்துக்கும், இன்னொருத்தன் பார்க்கிற விதத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாறுபாடு இருக்கு. ஒருத்தங்கள நீங்க பார்க்கறதுக்கும் இன்னொருத்தவங்க பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஓவியத்தை நீங்க ரசிப்பதற்கும், கவிதையை நீங்க ரசிப்பதற்கும், மற்றவங்க ரசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு படம் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டுக்கோ அது நல்லா இருக்காது. அதே எல்லாமே காட்சி அமைப்பு எல்லாமே ஒண்ணுதான். ஏன்? அந்த ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கு. இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, இப்ப கடன்றது எனக்கு ஒரு 4 கோடின்னு சொல்லும்போது, இந்த கான்வர்சேஷன் நான் வேற உங்களுக்கு ஆக்சுவலா சக்சஸ் சீக்ரெட் பத்தி நான் எலன் மாஸ்கோட சக்சஸ் சீக்ரெட் சொல்லலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல, ஏன்னா நான் வந்து ஒரு 9 பேரை பத்தி சொல்லி தரணும்னு நினைச்சேன் ஜூம்ல. இந்த அம்மா குறுக்கால வந்து ஒரு மெசேஜை போட்டு என்ன ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி என்னை வந்து பழைய காலத்துக்கு கொண்டு போயிடுது. ஐயோ நம்ம கஷ்டப்படமே, அந்த பொண்ணு கஷ்டப்படமே, அதை விடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த கண்டென்ட் நான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேடம் கட் பண்ணி போடலாமா?